மட்டும் ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பையனோட ஃபியூச்சர் அதோட காலி. ஏன் நிலைமை தான். நீங்க ஏன் அவங்களை எதிர்த்து சண்டை போடக்கூடாது? அவங்களை 4 போறதை விட்டுட்டு இப்படி கோழத்தனமா முடிவெடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா? அவங்க மட்டும் என் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட கை காலை அப்படியே உடைச்சு கடிச்சு கோதை ஒரு வழி பண்ணிருப்பேன். நான் ஒன்னு சொல்லட்டா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப லக்கி. என்ன? ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காளே. ஓ அப்படியா? ஸ்கூலில் நடந்த கொடூரமா? மாணவர்களிடையில் சண்டை. மாணவன் உயிரை காப்பாற்றிய பெண். லாண்டரி துணியை டெலிவரி கொடுக்க போன பெண் அந்த பையனை காப்பாற்றினாள். பசங்க மட்டும் இந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா கண்டிப்பா எந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்காது. இந்த ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது ரொம்ப வேஸ்ட். இப்படி ஒரு கொடுமை நடந்ததுக்கு அப்புறம் நான் ஷின்வா சூப்பர் மார்க்கெட்ல கூட ஷாப்பிங் பண்ண மாட்டேன். இந்த ஸ்கூலை மூடுறதுக்காக இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இங்க பாதுகாப்பு படையினர் நிறைய குவிக்கப்பட்டிருக்காங்க. சரி, நாம இங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க சார், நீங்க எதுக்காக இங்க ஆர்ப்பாட்டத்தை பண்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்கூல் பார்க்கதாங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆனா உள்ள எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் தன்னோட பசங்க நல்லா வரணும்னு தான் இந்த ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது பசங்க பொறுக்கியாவும் ரவுடியாவும் தான் வர்றாங்க. பெரிய ரவுடியசமே இந்த ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு. ஜான்சி, உனக்கு மீடியாக்காரங்களா ஒரு புது பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? நீ ஒரு அதிசய பெண்ணா. இப்படி கூப்பிடுறத பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே நீ தான் இந்த ஊரோட சூப்பர் ஸ்டார் ஜான்சி. வாய மூட போறியா இல்லையா? உன்னாலதான் அந்த 4 பேருக்குமே கெட்ட பேர் வந்துச்சு. அந்த பசங்களை பார்த்தல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்களா? ஆனா எனக்கு தான் அவங்கள கிட்ட இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலப்பா. அந்த 4 ஃப்ளவர்ஸ் தானே? ஃப்ளவர் ஆவது மண்ணாங்கட்டி ஆவது அவனுங்களா வெத்து பசங்க, பணத்திமிரு பிடிச்சவனுங்க. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்கூல் ஒன்னும் அவ்வளவு நல்ல ஸ்கூல் இல்லைங்க. அங்க படிக்கிற பணக்கார பசங்களோட தொல்லை தாங்க முடியல. படிப்பை விட்டுட்டு அராஜகத்தையும் ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்க நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஐம் சாரி மேடம். நடந்த பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்ல இருக்கா? இந்த ஸ்கூல்ல என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் பர்மிஷன் இல்லாம ஏன் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள பத்திரிக்கைக்காரங்க மீடியாக்காரங்க எப்படி வந்தாங்க? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னோட ஸ்கூல் பேரை மட்டும் இல்ல, என் பையனோட பேரையும் இந்த பத்திரிக்கைக்காரங்க கெடுத்துட்டாங்க. இதனால என் பையனோட எதிர்காலம் என்ன ஆகும் நீ கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? இனிமே இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. யாரால இந்த பிரச்சனை பத்திக்கிச்சோ அவளே வந்துதான் அணைச்சாகணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், பிரைம் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? நீங்க கவலைப்படாதீங்க சார், இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். நான் என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி எல்லா நியூஸ் பேப்பர்காரங்களும் எல்லா மீடியாக்காரங்களும் ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் எதுக்கு அந்த ஸ்கூலுக்கு டெலிவரிக்கு போகணும்? நான் எதுக்காக அந்த பையனை காப்பாத்தணும்? நான் எதுக்கு அந்த ரவுடி பசங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்?
வந்துட்டேன். இதோ என் செல்ல பொண்ணு ஜான்சி வந்துட்டா சார். ஜான்சி வா. இதான் சார் என்னோட பொண்ணு ஜான்சி. யார் வந்திருக்கா பாத்தியா? ஷின்மா சேர்மனோட செக்ரட்டரி வந்திருக்காரு. உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை சந்திச்சதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னோட தலைவிடல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த F4 பசங்க தான். எனக்கு எல்லாமே தெரியும். ஜான்சி, ஏமா பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணும் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வரல. உன்னை அவங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. உனக்கு ஷின்மா ஸ்கூல்ல சீட் கிடைச்சிருச்சு. என்ன? அதாவது சேர்மன் மேடமே உன்னை பாராட்டி உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்க போறாங்க. ஸ்காலர்ஷிப்பா? எனக்கா? எதுக்கு? உன்னோட திறமையை பத்தி எங்களுக்கு தெரியுமா? உனக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும்ல? அந்த ஸ்கூல்ல ஸ்விம்மிங் பூலும் இருக்கா? உனக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுப்பாங்க. முடியாது. முடியாதா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்கா முடியாதுன்னு சொல்ற? நான் இப்போ படிச்சிட்டு இருக்கிறதே ஒரு நல்ல ஸ்கூல் தானே. நல்ல படிப்பு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு எதுக்காக உங்க ஸ்கூல்ல வந்து சேரணும்? ஜான்சி, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. நாங்க அவளை சமாதானப்படுத்துறோம். அவளை நாங்க கண்டிப்பா சம்மதிக்க வைக்கிறோம் சார். வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? பேசாத. நாளைக்கு உங்களை ஸ்கூல்ல சந்திக்கிறேன். நாங்க எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். சொன்ன வார்த்தையை காப்பாத்துங்க. கண்டிப்பா சார். சார், ஒரு நிமிஷம். எங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இப்படி கத்துற? ஒரு நிமிஷம் அங்க பாரு. ஷின்பா ஸ்கூல், ஷின்பா ஸ்கூல், ஷின்பா ஸ்கூல், ஷின்பா ஸ்கூல், ஷின்பா ஸ்கூல், ஷின்பா ஸ்கூல், ஷின்பா ஸ்கூல். அக்கா, நீ இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போனேன்னு வையேன், பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருப்ப. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்தா சீக்கிரம் போட்டுக்கோ. அழகா இருக்கு. அப்பா, இங்க பார். நீ ஏன் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஃப்ரீயா சீட் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? பேசி முடிச்சிட்டீங்களா? பாருங்கம்மா, நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நம்ம ஊர்ல இருக்க பெரிய பெரிய பணக்கார பசங்களுக்கே அந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு கிடைச்சிருக்கு? நீங்க சொல்றதுலாம் பழைய கதைமா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஸ்கூல் ஒண்ணு நல்ல ஸ்கூல் கிடையாது. அதெல்லாம் அந்த பத்திரிக்கைக்காரங்க, டிவிக்காரங்க அந்த ஸ்கூல் மேல தவறா சொன்ன கட்டுக்கதை. அந்த கடவுள் அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு தான் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுவார்னு சொல்லுவாங்க. அது உனக்கு தெரியாதா என்ன? நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பமே இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் சரி, என்னோட முடிவு இதான். உனக்கு ஸ்விம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஸ்விம்மிங் பூல் இருக்க ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணுவேன்னு நீ அடம் பிடிச்சிருக்கல்ல?